சென்னையில இருந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டர் முரளி நம்மோடு இணைந்திருக்கிறார். குவீன் மேரிஸ் காலேஜ்ல இருக்கிறாரு. அங்க என்ன மாதிரியான முக்கிய வேட்பாளர்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு வருது, களம் எப்படி இருக்கு, 7:15 ஆயிடுச்சு மணி, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது முரளி? வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில வாக்கு எண்ணும் பணியானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ராணி மேரி கல்லூரியில் 5 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே உளவுத்துறை அதிகாரிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கண்டிப்பாக பதட்டமான சூழ்நிலை நிலவக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படிதான் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. சென்னை ராணி மேரி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் திருவிக நகர் சட்டமன்றம், சேப்பாக்கம் சட்டமன்றம், துறைமுகம் சட்டமன்றம், அதே போன்று ஆர்கே நகர் மற்றும் ராயபுரம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் இந்த இடத்தில் எண்ணப்படுகிறது. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக இந்த இடத்தில் தான் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியானது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலானது கடந்த 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடத்தில் தான் இந்த வாக்கு எண்ணும் மின்னணு மையமானது வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இந்த தபால் வாக்குகள் ஒவ்வொரு பூத்துக்கும், அதாவது ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தில் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்குள்ளாகவே முடிக்கப்படும். அதற்கான ரிசல்ட்டும் வெளியிடப்படும். அதற்கு அடுத்தபடியாக மின்னணு வாக்கு மதியமும் எண்ணப்படும். குறிப்பாக காலை 6 மணி முதல் பாக முகவர்கள் மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ்களை போலீசார் முறையாக பரிசோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுப்புகிறார்கள். குறிப்பாக 4 சக்கர வாகனத்திற்கு பாஸ்கள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த 4 சக்கர வாகனத்தில் உள்ளே ஏதேனும் பொருட்கள் எடுத்து செல்கிறார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாக முகவர்கள், பென்சில் மற்றும் பெண்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. எல்லா பொருட்களுமே உள்ளேயே வழங்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 1,22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் கூடுதல் பாதுகாப்பு, அதாவது துணை ராணுவ படையினரும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து கூடுதலாக 5000 துணை ராணுவ படை போலீஸ் சரியாக 1 மணி நேரத்தில், அதாவது தபால் வாக்குகள் முடிவு பெறும். அதற்கு அடுத்தபடியாக மின்னணு வாக்குப்பதிவும் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நிலையில் ராணி மேரி கல்லூரி மற்றும் 3 மையங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வாகனங்கள், அதே போன்று மையத்தில் என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்னு நீங்க களத்துல இருந்து விவரங்களை வழங்குனீங்க. நன்றி முரளி.